உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மதுரை கிச்சன் குயின் ஸ்டைல்ல கோழி சுக்கா எப்படி செய்யறது சட்டுன்னு பார்த்தலாம் வாங்க. கோழி சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணிட்டு பேன் எடுத்து வச்சிடலாம். இன்னைக்கு நான் நல்லெண்ணெய் பயன்படுத்தி தான் கோழி சுக்கா செய்ய போறேன். ஏன்னா கோழி ரொம்ப சூடு, நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும் போது அதோட சூடு ரொம்ப கம்மியா இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கலாம். வாசனைக்கு கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்து வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வெந்து வந்துருச்சு. இஞ்சி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் இங்கே 600 கிராம் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நான் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நான் சிக்கனில் ஆல்ரெடி மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கிறதுனால ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் எடுத்துருக்கேன். இதில் நம்ம போடுற தனி மிளகாய் தூள் மட்டும் காட்டம் கிடையாது. இஞ்சி ஒரு விதமான காட்டம், பூண்டு ஒரு விதமான காட்டம், நம்ம போடுற பெப்பரும் ஒரு விதமான காட்டம். இது எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு காரம் கொடுக்கும். அதனால நீங்கள் தனி மிளகாய் தூள் கம்மியாகவே சேர்த்துக்கணும். இப்போ இந்த சுக்காக்கு தேவையான ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துருவோமா? மிக்சியில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் மிளகு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும்.
கறி வெந்து வரும்போது தண்ணி விடும். அந்த தண்ணி வத்துனதுக்கு அப்புறமா ரொம்ப கம்மியா அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. ஆரம்பத்திலே அதிகமா தண்ணி ஊத்திட்டீங்கன்னா அது குழம்பா மாறிடும். சுக்காவா வேணும்னா அந்த தண்ணி வத்துனதுக்கு அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்க. இப்போ கோழி சுக்கா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்க்க என் பையனை கூப்பிடலாமா? சஷ்வர், செம்மையா இருக்கு. செம்மையா இருக்குமா? இதே மாதிரி நீங்களும் ஆசைப்பட்டதை அளவா செஞ்சு ஆரோக்கியமா சாப்பிடுங்க. உணவை வீணாக்காதீங்க.